வேறொரு தொலைக்காட்சியிலும் தொடர் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் கடந்த ஆண்டை போல நம்முடைய தமிழன் தொலைக்காட்சியிலேயும் பல்சுவை நிகழ்ச்சியாக பலதரப்பட்ட அறிஞர்களுடைய குர்ஆன் விளக்க உரைகளும் சிறுவர் சிறுமியர்கள் பங்கேற்கிற மார்க்க விளக்க செய்திகளும் இந்த நேரத்தில் நமக்கு வழங்கப்பட இருக்கிறது. அதில் ஒரு அம்சமாக குற்றச்சாட்டுகளும் பதில்களும் என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய ஜமாத்தை நோக்கி எழுப்பப்படுகிற பல்வேறு கேள்விகளுக்கான பதில்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நம்மை நோக்கி ஏராளமான அவதூறுகள் ஒரு புறத்திலே சொல்லப்படுகிறது. நாம் சொல்லாத பல செய்திகளை சொன்னதாக பல பேர் மக்கள் மன்றத்திலே சொல்லிக் கொண்டும் இருக்கிறார்கள். எனவே அதனுடைய உண்மை நிலவரம் என்ன என்பதை விளக்க வேண்டிய கடமை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. நம்மை எதிர்க்கின்ற பல மக்களும் நாம் என்ன சொல்கிறோம் என்பதை நம்முடைய பேச்சுக்களில் இருந்தோ நம்முடைய நூல்களில் இருந்தோ அறிந்து கொள்ளாமல் அவரவர்கள் இருக்கிற பகுதியில் நம்மை எதிர்க்கிற கருத்துடையவர்கள், நமக்கு எதிரான மாற்று கொள்கையுடையவர்கள் நம்மை பற்றி என்ன சொல்கிறார்களோ அதையே உண்மை என்று நம்புகிற ஒரு சூழலும் இருக்கிறது. எனவே அதனுடைய உண்மை நிலை என்ன என்பதை எல்லாம் நாமே அவர்களுக்கு விளக்கமளித்தால் அவர்கள் புரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் பொதுவாக நம் மீது எழுப்பப்படுகிற அனைத்து வகையான குற்றச்சாட்டுகளுக்கும் நம்முடைய மார்க்க ரீதியான நிலைப்பாடுகள், அதிலே கொள்கை ரீதியாக நாம் வைக்கக்கூடிய பிரச்சார செய்திகள், அதில் எழுப்பப்படுகிற கேள்விகளாக இருந்தாலும், சமூக ரீதியாக நம் மீது எழுப்பப்படுகிற கேள்விகள் குற்றச்சாட்டுகளாக இருந்தாலும், அமைப்பு ரீதியாக நம் மீது எழுப்பப்படுகிற குற்றச்சாட்டுகளாக இருந்தாலும், அவை அனைத்தையும் தொகுத்து மக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் குற்றச்சாட்டுகளும் பதில்களும் என்ற தலைப்பின் கீழ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. இதில் ஒவ்வொரு கேள்விகளாக நம் மீது வைக்கப்படுகிற ஒவ்வொரு கேள்விகளாக இதில் நாம் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். துவக்கமாக நம் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளில் ஒரு குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டால், பெண்களை வீடு வீடாக தாவா செய்கிறோம் என்ற பெயரில் நீங்க அனுப்பி வைக்கிறீங்களே, இது நம்முடைய சமுதாயத்துடைய கண்ணியத்தை குறைக்கிறதா ஆகாதா, பெண்களை இழிவுபடுத்துவதாக ஆகாதா என்று பெண்களை பற்றிய ஒரு விஷயத்தை கேள்வியாக முன்வைக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நடந்து முடிந்த சிறுக்கு ஒழிப்பு மாநாட்டிற்கு நடைபெற்ற பெண்களுடைய பேரெழுச்சி பயணம், அது இந்த கேள்வியை இன்னும் அதிகமாக மாற்றுக் கொள்கையுடையவர்களை கேட்க வைத்திருக்கிறது. திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இதனுடைய உண்மை நிலவரம் என்ன, மார்க்கம் இது குறித்து என்ன சொல்கிறது என்று பார்த்தால், தாவா செய்வதை பொறுத்தவரை, அழைப்பு பணியை மேற்கொள்வதை பொறுத்தவரைக்கும் ஆண்கள் மீது எப்படி அந்த சுமை சுமத்தப்பட்டிருக்கிறதோ அதுபோல பெண்களுக்கும் அந்த சுமை இருக்கத்தான் செய்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இறுதி பேருரையில் அனைத்து மக்களையும் கூட்டி வைத்து தமக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்து விட்டேன், என்னிடமிருந்து அறிந்து கொண்டதை நீங்கள் பிறருக்கு கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்ற பொறுப்பை நபிகள் நாயகம் இந்த உம்மத்துடைய தலைகளில் சுமத்தி விட்டு சென்றார்கள். அதை சுமத்தும் போது ரசூலுல்லாஹ் எப்படி சுமத்தினாங்க, சமூகத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் பொதுவாகத்தான் அந்த சுமையை இறக்கி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஷாஹிதுல் காயிப், இங்க வந்திருக்கிறவங்க வராதவங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துருங்க. பல்லிகோ அன்னி வலவ் ஆயத்தன், என்னிடமிருந்து ஒரே ஒரு வசனத்தை செய்தியை நீங்க கேள்விப்பட்டிருந்தாலும் அதையும் நீங்க கொண்டு போய் சேர்த்துருங்க. இது யாருக்கு சொல்லப்பட்டது, ஆண்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்டது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆண்கள் பெண்கள் இரு பாலாருக்கும் சேர்த்துத்தான் நபிகள் நாயகம் இந்த அறிவுரையை வழங்கி இருக்கிறார்கள். அந்த வகையில ஆண்கள் தாவா செய்வதை போல, மக்களிடத்திலே மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதை போல பெண்களும் மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றுதான் நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பெண்கள் போய் தாவா செய்யறதுல என்ன தவறு இருக்க முடியும்? இன்னும் சொல்வதாக இருந்தால் திருமறை குர்ஆன்ல 9வது அத்தியாயம் 71வது வசனத்தில் அல்லாஹ் இதை தெளிவாகவே சொல்கிறான். வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅதின், மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் சிலர் சிலருக்கு உற்ற நண்பர்களாவார்கள்,
அந்த நட்பை எப்படி வெளிப்படுத்துவார்கள்? அதுக்கு மேலும் சொல்கிறான், யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ யுகீமுன ஸலாத்த வ யூதுன ஸகாத்த வ யுதீஉன அல்லாஹ வ ரசூலஹு உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ். அவர்கள் நன்மைகளை ஏவுவார்கள், தீமைகளை விட்டு மக்களை தடுப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தை வழங்குவார்கள், அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுவார்கள். உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், இவர்களுக்கே அல்லாஹ் அருள் புரிகிறான். இன்னல்லாஹ் அஸீஸுன் ஹக்கீம், அல்லாஹ் ஞானம் நிறைந்தவனாகவும் அனைத்தையும் மிகைத்தவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறான். இது என்ன சொல்லுகிறது? வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத். மூமினான ஆண்கள் பெண்கள் ஒருவர் ஒருவருக்கு உற்ற தோழர்களாக இருப்பாங்க, நன்மைகளை சொல்லுவாங்க, தீமைகளை விட்டு தடுப்பாங்க. அப்ப தாவா செய்யக்கூடிய பணி மூமினான ஆண்களுக்கு மட்டும் உள்ளதில்லை, மூமினான பெண்களுக்கும் உள்ளது என்றுதான் குர்ஆன் சொல்லுகிறது. அந்த வகையில் அவர்கள் தங்கள் மீது சுமத்தப்பட்ட பணியை, அவர்கள் தங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற அந்த கடமையை செயல்படுத்துவது சரியா, அல்லது செயல்படுத்திக் கொண்டிருக்கிறவர்களை நீங்கள் ஏன் செயல்படுத்துகிறீர்கள் என்று கேள்வி கேட்பது சரியா என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த தாவா பணிக்கு பெண்கள் போகிறாங்களே, போகிற நேரத்தில் யாரும் தனித்து போவது கிடையாது. தனியாக ஒரு பெண், ஒரு தனியாக ஆண் மட்டும் இருக்கிற இடத்துல போய் தாவா செஞ்சா நீங்க கேட்கிற கேள்வி நியாயம், அது எப்படி சரியா? மார்க்கத்தில் இது தப்பாச்சு, அது தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்நிய பெண்ணும் ஒரு அந்நிய ஆணும் தனிமையில் இருப்பது மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாகவே தடைகளை பிறப்பித்திருக்கிறார்கள். லா யஹ்லுவன்ன அஹதுக்கும் பி இம்ராத்தின் ஃபஇன்ன ஷைத்தான சாலிசுஹுமா. உங்களில் யாரும் ஒரு பெண்ணோடு, அந்நிய பெண்ணோடுனா அந்நிய பெண்ணோடு, மகரம் இல்லாத ஒரு அந்நிய பெண்ணோடு யாரும் தனித்திருக்க வேண்டாம். ஏனென்றால் ஷைத்தான் உங்கள் இருவரில் மூன்றாமவனாக ஷைத்தான் இருக்கிறான். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற இந்த செய்தி அஹ்மத் என்ற ஹதீஸ் நூலில் 109வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் தாவா செய்கிறோம் என்ற பேர்ல தனித்து போயிருந்தாங்கன்னா அது தவறு, அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவங்க எவ்வளவுதான் கட்டுப்பாடானவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டாலும் ஷைத்தான் மூன்றாவதாக இருந்து கொண்டு அவர்களுக்கிடையே தப்பான எண்ணத்தை விதைப்பான், தவறுகளின் அவர்களை தள்ளிவிட்டு விடுவான். எனவே தனிமையில் தாவா என்ற பெயரில் ஆணும் பெண்ணும் தனித்திருப்பதை நாங்கள் ஏற்கவில்லை. அப்படி எங்களுடைய மக்கள் சென்று தாவா பணிகளை செய்கிறோம் என்று தனித்து இருப்பதும் கிடையாது. அவங்க 4-5 பேர் சேர்ந்து போறாங்க. மொத்தமா ஒரு குடும்பத்துக்கு தெரு தெருவாக வீதிகளில் நடந்து செல்லும் பொழுது 4 பேர் 5 பேர் சேர்ந்து போறாங்க. ஒரு வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற பெண்களை சந்திச்சு பேசுறாங்க, ஆண்களை போய் பார்த்து பேசுறதுங்கிறது அதெல்லாம் ரொம்ப அரிது. அந்த வேலைகளை அவங்க செய்யறது கிடையாது, ரொம்ப குறைவுதான். ஆண்களை சந்திக்காமல் வீட்டில் இருக்கிற பெண்களை தான் பெரும்பாலும் டார்கெட்டா வச்சு, வெளியில இருந்து வரக்கூடிய ஆண்கள் வீட்டில் இருக்கிற பெண்களிடத்துல நேரடியா பேச முடியல, அதனால பெண்களா இருக்கிற நாம பெண்களிடத்துல போய் பேசுவோம், ஆண்கள் வேண்டுமானால் ஆண்களிடத்துல பேசிக் கொள்ளட்டும் அப்படிங்கிற அடிப்படையில பெண்களை சந்திப்பதற்காகத்தான் குழு குழுவாக செல்லுகிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் இந்த குழுவாக செல்லுகிற நேரத்தில் ஆண்களுக்கு தாவா செய்யக்கூடிய மார்க்கம் அனுமதித்த வகையில் தாவா செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இவ்வளவுதான். இதுல என்ன தவறு இருக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் அவங்க இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு அவங்கள சந்திக்கிறதுக்கு பனு ஹாஷிம் குலத்தை சார்ந்த சில ஆண்கள் வர்றாங்க. ஹதீஸ் நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. பனு ஹாஷிம் குலத்தை சார்ந்த சில ஆண்கள் வர்றாங்க. வந்தவங்க அவங்கள சந்திச்சு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்குள்ள வர்றாங்க. உள்ள வந்தா அவங்களுக்கு இது பிடிக்கல. தன் மனைவியோடு சில ஆண்கள் வந்து பேசிக் கொண்டிருப்பது அபூபக்கர் அவர்களுக்கு பிடிக்கல. பிடிக்கலன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வந்து அந்த செய்தியை விளக்குறாங்க, இந்த வெறுப்பை வெளிப்படுத்துறாங்க. வெளிப்படுத்தினாலும் ஒரேடியா மனைவியை குறையாவும் காணல, அவங்கள தப்பானவங்களாகவும் அவங்க நினைக்கல. ஆனாலும் இது சரியில்லை, நல்லா இல்லை, இது பிடிக்கல என்கிற மாதிரி நபி அவர்களிடத்துல அந்த செய்தியை பதிவு பண்றாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க தெரியுமா? உடனே அவங்க மெம்பர்ல ஏறுறாங்க, மக்களை எல்லாம் திரட்டி மக்களுக்கு ஒரு அறிவுரை நிகழ்த்துறாங்க. அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? லா யதுகுலன்ன ரஜுலும் பஅத யௌமி ஹாதா அலா முகீபத்தின். இன்றைய தினத்திற்கு பிறகு உங்கள எந்த ஒரு ஆணும் தனித்திருக்கிற ஒரு பெண் இருக்கிற இடத்திற்குள்ள நுழைய வேண்டாம். ஒரு பெண்ணு மட்டும் தனியா இருக்க இடத்துக்குள்ள எந்த ஒரு ஆணும் யாரும் போயிடாதீங்க. இன்னைக்கு பிறகு யாரும் போறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது, போகாதீங்க. இல்லாம மாஹூ ரஜுலுன் அவ் இஸ்னானி. போகிறவரோடு கூட ஒரு ஆணோ அல்லது 2 பேரோ சேர்ந்து இருந்தாலே தவிர, ஒரு ஆள் தனியா போகாத,
2 பேர் 3 பேர் சேர்ந்து கூட்டமா டீமா போனீங்க, அது தப்பு கிடையாது. இது மார்க்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கிறாங்க. இந்த செய்தி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்துல 4039வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நம்ம விளங்குகிற செய்தி என்ன? தனித்து இருக்காமல் கூட்டமாக சேர்ந்து இருந்தால், ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேருங்கிற மாதிரி மொத்தமாக ஒரு இடத்துல இருந்தால், அங்கே ஆண்களும் பெண்களும் இருந்தால் அது ஒண்ணும் மார்க்கத்துல தப்பு கிடையாது. பள்ளிக்கு பெண்கள் வருவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, அங்க ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கலையே, அனுமதி கொடுத்திருந்தாங்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபைக்கு பெண்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ நிறைய ஆண்கள் இருக்கிற இடத்துல அவங்க ஒட்டுமொத்தமா வந்து சந்திக்கும் பொழுது அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை காணவில்லை. இதுவெல்லாம் எதை காட்டுகிறது? தனித்து போய் பேசுகிறோம் என்று இருப்பதுதான் மார்க்கத்தில் குற்றமே தவிர, டீமாக ஒரு 2-3 பேர் சேர்ந்து கொண்டு இந்த பணியை செய்வது என்பது மார்க்கத்தில் வரவேற்க தகுந்தது, வலியுறுத்தப்பட்டது, அவர்களுக்கு மறுமையிலே நன்மையை பெற்றுத் தரக்கூடிய காரியமாக இருக்கிறது. அதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். மார்க்கம் அனுமதித்தான் நாம் செய்கிறோமே தவிர, மார்க்கத்திலே தடுக்கப்பட்டதோ இதனால் இந்த பெண்களுக்கும் இழிவோ ஏற்பட்டு விட போவதில்லை. கண்ணியம் தான் கூடுகிறது. வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்காம அவங்களும் மார்க்க பணி செய்யணும் அப்படின்னு வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நன்மையும் பெருகுகிறது, அவருடைய கண்ணியமும் மகத்துவமும் அதிகரிக்குமே தவிர இதன் வழியாக குறைய போவது கிடையாது. கேட்டா என்ன சொல்லுவாங்க? உடனே ஒரு சம்பந்தம் இல்லாத சில ஆதாரங்களை முன் வைப்பாங்க. அவர் தொழுகையில ஒரு இமாம தப்பு பண்ணிட்டாருன்னா பின்னாடி இருக்கக்கூடிய பெண்கள் அதை சரி செய்யறதா இருந்தா அவங்க இமாமுக்கு கைதட்டி தான் அதை சரி பண்ணணும். ஆண்கள் சரி செய்யறதா இருந்தா சுபஹானல்லாஹ்னு சொல்லணும். இமாம் தப்பு பண்ணிட்டார், சுபஹானல்லாஹ்னு சொன்ன உடனே அவரு நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குன்னு சுதாரிச்சுக்குவார். அதே ஒரு பெண் சுட்டிக்காட்டி சரி செய்வதாக இருந்தால் அவங்க கைதட்டணும் மார்க்கத்தில் இருக்கிறது. தொழுகையிலேயே இப்படி இருக்குத, வெளியில போய் மற்ற ஆண்கள்கிட்ட பேசலாமா? இது தொழுகைக்கு மட்டுமே சொல்லப்பட்ட சட்டம். தொழுகைக்குரிய சட்டத்தை வைத்துக் கொண்டு அதை எல்லா இடத்திலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைக்கிறது அது அறிவுடைய வாதம் கிடையாது. தொழுகையில இன்னும் ஏராளமான சட்டங்கள் இருக்கு, அதையெல்லாம் மற்ற இடத்துல அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா? இது மட்டுமா சட்டம்? இது அல்லாமல் தொழுகிறவர் எப்படி தொழணும், மற்ற நேரத்தில் செய்யக்கூடாத, செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தை எல்லாம் தொழுகையில தடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே வெளியிலையும் தடுக்கப்பட்டிருக்கு யாரும் சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. ஏன்? அது தொழுகைக்கு மட்டுமே உண்டானது. இன்னும் சொல்ல போனா இதை அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க? ஒரு பெண்ணுடைய குரலை ஆம்பளை கேட்டக்கூடாது, அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைத்து கொண்டு இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு பெண்ணுடைய கணவர் தொலை வைக்கிறாருன்னு வச்சுக்குவோம், அந்நிய ஆண் வேண்டாம், கணவர் தொலை வைக்கிறாரு, மகன் தொலை வைக்கிறாரு, அல்லது தந்தை தொலை வைக்கிறாரு. இப்பவும் மார்க்கத்தில் என்ன சட்டம்? ஒரு வீட்டுக்குள்ள தொழுகை நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோமே, இமாமாக நிக்கிறவர் அந்த பெண்ணுடைய கணவர். இப்பவும் அந்த பெண்ணு கைதட்ட தானே செய்யணும். அவங்க சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியாத, அப்ப கணவரோடு பேசக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? இதை வைத்துக் கொண்டு சொல்ல முடியாது. எனவே மார்க்கத்துல பெண்கள் இது மாதிரி தாவா செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த அனுமதிக்கப்பட்ட எல்லையில் நின்று கொண்டுதான் நாம் பெண்களை இந்த மாதிரியான அழைப்பு பணிக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வெள்ள நிவாரண பணி நாம செய்தோம். அது மாதிரி புயல் பாதிக்கப்பட்ட பொழுது, கடலூர் மாவட்டம் எல்லாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேரத்தில் அப்ப நாம களத்துல இறங்கி பணியாற்றினோம். சுனாமி வந்த நேரத்தில் அப்பவும் வேலைகள் நடந்திருக்கிறது. இது அல்லாம இன்னும் பல சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இரத்த தான முகாம் நடத்துகிறோம், மருத்துவ முகாம் நடத்துகிறோம், கல்வி விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்துகிறோம். இப்படி மக்களுக்கு பயன் தரக்கூடிய எந்த வேலைகளை செய்யும் பொழுதும் அப்ப நீங்க டிஎன்டிஜேன்னு உங்க இயக்கத்தை முன்னிலைப்படுத்துறீங்க, உங்களை நீங்க விளம்பரப்படுத்துறீங்க, பெருமைக்காக வேண்டியாக இந்த காரியங்கள் தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது சரியா இப்படி ஒரு கேள்வியை முன்வைக்கிறான். செய்யறவங்க ரகசியமா செஞ்சுட்டு போக வேண்டியதானே? எல்லாத்தையும் அதை நாங்க செஞ்சோம்னு காட்டி அதை தம்பட்டை அடிக்கிறீங்க. இது ஒரு பரவலாக நம்ம மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளில் இதுவும் ஒன்று. இதுல நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி சமூக பணிகள், பிறருக்கு செய்யக்கூடிய உதவிகள், தான தர்மங்கள், இதையெல்லாம் பொறுத்த வரைக்கும் மார்க்கத்துல 2 வகையான வழிமுறைகள் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. ஒன்னு அதை ரகசியமாக செய்வது, இன்னொன்று பகிரங்கமாக செய்வது. ரகசியமாக செய்யறதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிறந்த நிலை. ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு ஒரு உதவியை செய்யறாரா, யாருக்கும் தெரியாம வெளிப்படை இல்லாம மறைச்சி செஞ்சாருன்னா அது சிறந்தது, மாற்றுக்கு எடுத்து கிடையாது.
எந்த அளவுக்கு சிறந்தது? நாளை மறுமையில அரிசிக்கு கீழே அவருக்கு நிழல் பெற்று தருகிற அளவிற்கு அது உயர்வான ஒரு காரியம். இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹதீஸ்ல கூட நீங்க பார்க்கலாம். புகாரியில 1423வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் பல இடங்களிலும் பல நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன வருது அதுல? நாளை மறுமையில அரிசி அந்த நிழல் இல்லாத நாளில் அரிசியுடைய நிழல்ல அல்லாஹ் சில பேரை அமர வைப்பான். 7 பிரிவினரை அல்லாஹ் அமர வைப்பான். அதுல ஒரு சாரார் யாருன்னு கேட்டா, ஓ ரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅஃபாஹா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. ஒரு மனிதர் அவர் ஒரு தர்மம் செய்கிறார், அதை மறைத்து செய்கிறார். அவரது வலக்கரம் கொடுப்பதை இடக்கரம் அறியாத அளவிற்கு அதை ரகசியமாக செய்கிறார். அப்படி யார் செய்கிறாரோ அவருக்கும் நாளை மறுமையிலே அல்லாஹ் அரிசிக்கு கீழ் நிழல் கொடுப்பான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி ஒருவர் தான் செய்கிற உதவியை ரகசியமாக செய்தால் அது மிகச்சிறந்த நன்மை அவருக்கு பெற்றுத்தரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் அதை வேறு நன்மையை கவனத்தில் கொண்டு அதை பகிரங்கப்படுத்தினால் அதுவும் மார்க்கத்தில் தப்பு கிடையாது. உதாரணமா குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், 2வது அத்தியாயம் 271வது வசனத்துல சொல்லுகிறான், இன் துபுது ஸதகாத்தி ஃபனிஇம்மாஹிய. நீங்கள் தர்மங்களை வெளிப்படுத்தினால் அதுவும் நன்மைக்குரியதே. வஇன் துஃபூஹா வ து'துஹல் ஃபுகராஅ ஃபஹுவ கைருல் லகும். நீங்கள் அதை மறைத்து ஏழைகளுக்கு கொடுத்தால் அது உங்களுக்கு சிறந்தது. இது சிறந்தது, அதை மாற்று கருத்துன்னு சொல்லல அல்லாஹ். அதே நேரத்தில் வெளிப்படுத்தினா அதே நன்மை இருக்குங்கிறான் அல்லாஹ். வெளிப்படையா நாங்க தான் செய்யறோம், இவ்வளவு செய்யறோம் அப்படின்னு செய்யறதுனால சில நன்மைகள் இருக்கிறது. என்ன நன்மைகள் கிடைக்கும்? வெளிப்படையாக ஒருத்தர் வந்து நன்மைகளை நல்லறங்களை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதை பார்த்துட்டு மற்றவங்களுக்கு நாமளும் இது மாதிரி செய்வோமே அப்படின்ற எண்ணம் ஏற்படும். அவங்களும் செய்ய ஆரம்பிப்பாங்க. சமூகத்துக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி நன்மைகளை எதிர்பார்த்து வெளிப்படையாகவும் செய்யலாம், ரகசியமா செய்யறது சிறந்தது. இப்ப மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியத்தை தான் நாங்க செய்யறோம், இது எப்படி குற்றமாக இருக்க முடியும்? ஒண்ணு. 2வது ரகசியம்னு சொல்றோம்ல, இந்த ரகசியமா செய்யறது யாரு செய்யணும்னு கேட்டா தனி மனுஷன் செய்யணும். இப்ப நான் என்னுடைய பணத்தை ஒருத்தருக்கு உதவியா கொடுக்கறேன்னா யாருக்கும் தெரியாம காது வச்ச மாதிரி கொடுத்துட்டு போயிட வேண்டியதான். வெளியில யாருக்கும் நம்மகிட்ட படிக்காம செஞ்சுட்டு நான் பேசாம வேலையை பார்த்துட்டு போகணும், மறுமையில் அல்லாஹ் எனக்கு சிறந்த நன்மையை தருமா அப்படின்னு நான் போய்கிட்டே இருக்கணும். ஆனால் பொதுமக்களிடத்துல வசூல் செய்து மக்கள் பணத்தை திரட்டி நான் உதவி செய்ய போகிறேன் என்று பொது இடத்திற்கு வந்தால் அந்த பணத்தை ரகசியம் பண்ண கூட. நீ ரகசியமா செஞ்சுக்கன்றது மாதிரி நீங்க ஒருத்தருக்கு அனுமதி கொடுத்தால் அது என்ன விளைவு ஏற்படுத்தும் தெரியுமா? சம்பந்தப்பட்டவரை மோசடியில் கொண்டு போய் தள்ளி விட்டுரும். அதுக்கு நீங்க வாசலை திறக்கிறீங்கன்னு அர்த்தம். பொதுமக்கள்கிட்ட காசு வாங்கி நான் வசூல் பண்ணி மக்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லும் பொழுது நீ ரகசியமா பண்ணனா நான் செஞ்சனா செய்யலையான்னு எப்படி தெரியும்? யாருக்குமே தெரியாம நான் உள்ளுக்குள்ள அமைக்கிட்டோம்னா நான் என்னுடைய செலவுக்கு அதை பயன்படுத்திட்டு ரகசியமா செஞ்சாச்சு, யாருக்கும் தெரியாது, ஆனா போக வேண்டிய ஆளுக்கு போயிடுச்சு, எப்படி கொடுத்த மக்களுக்கெல்லாம் தெரியும்? அப்ப மக்களிடத்தில் வசூல் செய்து ஒரு பணத்தை கொண்டு போய் உதவுவதாக இருந்தால் பொதுமக்களுக்கு அது தெரியும். நம்மகிட்ட பணம் வாங்கினாங்க, அந்த பணத்தை கொண்டு போய் இன்னாருக்கு கொடுத்துருக்காங்க, இன்னென்ன வேலைகள் நடந்திருக்கிறது பகிரங்கமா தெரியும். அப்படி தெரிஞ்சாதான் நீங்களும் கேள்வி கேட்க முடியும். யாருக்குப்பா கொடுத்த, எவ்வளவு கொடுத்த கணக்கை காட்டு, இத்தனை பேருக்கு கொடுத்துருக்கிறியா, கரெக்டா கொடுத்தியா இல்லையா, ஏன் இந்த ஆளுக்கு கூட கொடுத்த, ஏன் இந்த ஆளுக்கு குறைய கொடுத்த, அப்படி ஏன்னா பணத்தை கொடுத்தது நீங்க கேள்வி கேட்கிற ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கிறது. வெளியே தெரியாம கொடுத்தாச்சுன்னா அப்ப மோசடி செய்வதற்குரிய வாய்ப்பு வந்துடும். மக்களிடத்தில் வசூல் செய்த பணத்தை கொடுப்பதாக இருந்தால் வெளிப்படையாகத்தான் கொடுக்க வேண்டும். 2வது அப்படி வெளிப்படையாக கொடுக்கும் பொழுதுதான் மக்களும் திரும்ப திரும்ப உதவிகளை செய்வாங்க. அப்ப நம்ம கொடுத்த பணம் கொடுத்துட்டாங்க, இந்த வேலை நடக்குது, குப்பை அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த போட்ல போய் மக்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க தான் அந்த அடையாளம் இருந்தா தான் அது தெரியும். அடையாளமே இல்லைன்னு வச்சுக்குவோம், ஒரு அடையாளம் கிடையாது, ஒரு டிஷர்ட் இல்ல, நாங்க தான் செஞ்சோம்ன்றது ஒரு போட்டோ இல்ல, எந்த விதமான விளம்பரமும் இல்ல, அப்படி போய் 10ஓட 11 செஞ்சுட்டு வந்தா யாரு செஞ்சாலும் தெரியாது. இது நான் தான் செஞ்சேன், ஒவ்வொருத்தரும் சொந்தம் கொண்டாடலாம். பொதுவான போட்டோக்களா இருக்குன்னு வச்சுக்குவோம், அதை வைத்துக் கொண்டு யாரு வேண்டுமானாலும் தான் செய்ததாக சொல்லிவிட முடியும். அப்படி எல்லாம் நிறைய பேர் சம்பாதிக்கவும் செய்யறாங்க. அப்ப நம்முடைய அடையாளத்தோடு போய் நாம தான் செய்கிறோம் என்று தெரிகிற வகையில இந்த உதவிகளை செய்யும் பொழுது அப்ப அதை உதவி செய்யக்கூடிய மக்களுக்கு ஒரு எண்ணம் வரும், நம்ம இன்னும் கொடுப்போம், மக்களுக்கு போய் சேருகிறது, அதனால தானே கொடுத்தாங்க,
33 கோடி ரூபாய் இந்த ஜமாத்தை நம்பி மக்கள் கொடுத்தாங்கன்னா எப்படி கொடுத்தாங்க? அரசாங்கத்திற்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய கிருபையினால இவ்வளவு பெரிய தொகையை மக்களுக்கு வாரி வழங்கக்கூடிய பாக்கியம் நமக்கு எப்படி கிடைச்சிச்சு? அரசாங்கமே 5000 ரூபாய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அறிவிச்ச நேரத்தில் பாதிக்கப்பட்டவங்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிற அளவுக்கு அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை வாரி வழங்கினாம்னா எப்படி அந்த மக்கள் கொடுத்தாங்க? அந்த நம்பிக்கை தானே வேலை செய்யறது பார்க்க போயிட்டானே. மீடியாக்கள்ல எல்லா இடங்களையும் திரும்ப திரும்ப பார்த்தாங்க. பார்த்த பிறகு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நம்பிக்கை வந்த உடனே உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிற மக்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் நம்மை நோக்கி அவங்க திருப்பி விட்டாங்க. அப்ப இந்த மாதிரி அதிகமான நன்மைகள் மக்களுக்கு போய் சேரணும்னா அப்ப நாம அதை வெளிப்படையா செய்யணும். வெளிப்படையா செஞ்சா மக்கள் உதவுவாங்க. நிறைய நாமும் மக்களுக்கு கொண்டு போய் அந்த பணத்தை சேர்க்க முடியும். ரகசியமா செஞ்சா மோசடி செய்வதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே பொது பணத்துல ரகசியம் இருக்கக்கூடாது. தனிநபருடைய பணத்திற்கு மட்டும்தான் அது அவராச்சு அல்லாவாச்சு அப்படின்னு போகிற வேலையை செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளணும். அந்த அடிப்படையில் நாம் நம்மை நாம தான் செய்கிறோம் என்பதை காட்டி நம்முடைய டி ஷர்ட்டுகளை அணிந்து கொண்டு நம்முடைய அடையாளத்தோடு போய் மக்கள் மன்றத்தில் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோம். இதையும் அல்லாஹ் நன்மை என்றே சொல்லிவிட்டான். அதனால இதை குறை காணுவதற்கு ஒண்ணு கிடையாது. ஒருவேளை இதை நீங்க பெருமையா நினைச்சீங்கன்னு வச்சுக்குவோம். இல்ல இது பெருமைக்கு தான் செஞ்சாங்க, ஊர்ல 4 பேர் பாராட்டணுன்றதுக்காண்டி செஞ்சாங்க, அப்படி செய்திருந்தால் செய்தவர் யாரோ அவர் அல்லாஹ்விடத்தில் நன்மை பெற மாட்டாரு. செய்யக்கூடியவர் நான் நல்ல நோக்கத்துல தான் விளம்பரப்படுத்துறேன், இந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த விளம்பரம் எல்லாம். இதை தாண்டி மக்கள் பாராட்டணும், மக்களிடத்துல ஒரு நன்மதிப்பு பெறணும் அப்படின்றதுதான் ஒருத்தருடைய நோக்கமாக இருக்குமானால் சம்பந்தப்பட்டவர் அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற மாட்டார். அதை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் தன்னை திருத்திக்கணும். யாராக இருந்தாலும் இந்த மாதிரி உதவி செய்யக்கூடியவங்க, அதை விளம்பரப்படுத்தக்கூடியவங்க நாம ஏன் செய்யறோம் எதுக்கு செய்யறோம்னு சொல்லிவிட்டு தம்முடைய உள்ளத்துல சுய பரிசோதனை செய்து கொண்டு அதை செய்ய வேண்டுமே தவிர இதை வெளியிலிருந்து கொண்டு விமர்சிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்று திருமறை குர்ஆனே நமக்கு நற்சான்று வழங்கிவிட்டது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கிப்லாவை முன்னோக்கி கால் நீட்டலாம்னு நீங்க சொல்லி சமூகத்துல அந்த காபாவின் மீது இருந்த கிப்லாவின் மீது இருந்த மதிப்பை நீங்க குறைச்சிட்டீங்களே, இது மாதிரி ஒரு குற்றம். நம்ம அப்படிதான் சொல்றோம். கிப்லாவை முன்னோக்கி கால் நீட்டலாமான்னு கேட்டா நீட்டலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அல்லாஹ் ரசூலை தடுக்கல, தாராளமா நீட்டிக்கீங்கன்னு சொல்றோம். இது நம்ம காபாவுடைய மதிப்பு குறைச்சிட்டதாக சில பேர் நம்ம மேல குற்றம் சாட்ட வைக்கிறாங்க. இதுல எந்த மதிப்பு மரியாதையும் குறைக்கல. காபாவுடைய கண்ணியமே அதை யாரும் சீர்குலைக்க முடியாது. அல்லாஹ் அதை புனிதப்படுத்தி இருக்கிறான், நாமும் அதை புனிதமாகவே நினைக்கிறோம். அதுல நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் மார்க்கத்துல ஒரு சட்டத்தை இதை செய்யலாம் கூடாது என்று சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ சொல்லணும். கிப்லாவை முன்னோக்கி காலை நீட்டாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்களா? சரி, காலுதான் என்ன பாவம் பண்ணுச்சு? அல்லாஹ் அது உடல் உறுப்புகள்ல ஒரு உறுப்பு தானே. கை மாதிரி, கண்ணு மாதிரி, மூக்கு மாதிரி கால் ஒரு உறுப்பு தானே. காலு பட்டா கேவலம். இதுவெல்லாம் இந்த சமூகத்துல நாம ஒரு மாற்று சமூகத்துல பழகி நம்மிடத்துல உருவாகி இருக்கிற சிந்தனை. கால் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற ஒரு அற்புதமான உடல் உறுப்பு தானே. இது அந்த பக்கமா நீட்டினதுனால எந்த வகையில காபாவுடைய கண்ணியத்தை குறைத்ததாக ஆகும்? இன்னும் சொல்வதாக இருந்தால் நாம காபாவை முன்னோக்கி தொழுவது காபாவில் அல்லாஹ் இருக்கிறான் எண்ணத்திலேயா? அது ஒரு யூனிஃபார்முக்காக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அதை புனிதப்படுத்துவதற்காகவோ அல்லது ஒட்டுமொத்த மக்களும் ஒற்றுமையாக அந்த நம்முடைய வழிபாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். இதுல அல்லாஹ் அங்க இருக்கிறான்ற நோக்கத்துல நாம அதை நோக்கி தொழுகல. அல்லாஹ் அரிசிக்கு மேலதான் இருக்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய புனிதத்தை எப்படி பேண வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்தானோ அந்த அடிப்படையில் அந்த லெவலோட நாம நிறுத்திக்க வேண்டியதான். இன்னும் சொல்ல போனால் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிபு ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ். வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிபு, கிழக்கு மேற்கு அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது, அல்லாஹ்வுக்குரியது. ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கே அல்லாஹ்வின் திருமுகம் இருக்கிறது அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ப நீங்க காலை நீட்டுறிய அந்த பக்கமா நீட்டுனா மதிப்பு குறைனா, இப்ப எந்த பக்கம் நீட்டினாலும் அல்லாஹ் இருக்கிறானே. காபாவுடைய திசையில நீட்டினால் அது காபாவுடைய கண்ணியத்தை குலைத்து விடும் என்றால் வேற ஒரு திசையில நீட்டினீங்கன்னா அங்க அல்லாஹ் இருப்பானே. காபாவுக்கு திசையை நீட்டினால் அங்க அல்லாஹ் இருப்பானே. மேற்கு திசையா இருக்கட்டும், கிழக்கு திசையா இருக்கட்டும், தெற்கு திசையா இருக்கட்டும், வடக்கு திசையா இருக்கட்டும், எந்த திசையா இருந்தாலும் அங்க அல்லாஹ் இருக்கிறானே.
அப்ப நீங்க அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை குறை, அப்ப காலை நீட்ட முடியாது. இப்படி நீங்க முடிவுக்கு வந்த காலையே நீட்ட முடியாது. காலை மடக்கி வச்சுட்டே உட்காந்துருக்கணும். மடக்கிறா கூட அப்பவும் ஒரு பக்கத்துல அது கால் நீளத்தானி. காலை மடக்கிட்டு உட்கார்ந்தீங்கன்னா மடக்கின பிறகு உள்ள பார்த்தா அது ஒரு பக்கத்துல நீண்டுதான் நிற்கும். ஒரு திசையை நோக்கி தான் உட்கார்ந்து இருக்கும். அப்ப நீங்க எப்படி அந்த காலை என்னதான் பண்றது? அப்படியெல்லாம் சொல்லப்படலை. காபாவுடைய திசைக்கு, கிப்லாவுடைய திசைக்கு என்ன நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது? நீங்கள் தொழுது கொண்டிருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல் மூமின இதா கானதி ஸலாத்தி ஃபைன்னமா யுனாஜி ரப்பஹு. ஒரு மூமின் அவர் தொழுகையில இருந்தால் அவர் அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கிறார், இறைவனோடு பேச துவங்கி விட்டார். ஃபலா யபுசுகன்ன பைன யதைஹி வலா அன் யமீனிஹி வலாக்கின் அன் யஸாரிஹி அவ் தஹத கதமிஹி. அது மாதிரி தொழுதுகிட்டு இருக்கிற நேரத்துல ஒருத்தருக்கு சளி வந்து துப்ப வேண்டிய தேவை வந்துச்சுன்னா அவர் தனக்கு முன்னாடி துப்பிட வேண்டாம். அப்ப கிப்லாவை பார்த்து துப்பிடாதீங்க. தன்னுடைய வலதுபுறத்துல துப்பிட வேண்டாம். தன் இடப்புறத்திலேயோ அல்லது தன்னுடைய காலுக்கு கீழோ பாதத்திற்கு கீழோ அவர் துப்பி கொள்ளட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை செய்யாதீங்க. இது மார்க்கத்தில் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஒருத்தர் வெட்ட வெளியில மலஜலம் கழிக்கிறார். மலஜலம் கழிக்கின்ற தேவையை நிறைவேற்றக்கூடியவரே ஒரு வெட்ட வெளியில கழித்தால் அவர் கிப்லாவை முன்னோக்கியோ கிப்லாவை பின்னோக்கியோ அமரக்கூடாது. இதுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேற திசையை நோக்கி திரும்பி உட்கார்ந்துக்குங்க. இது கூட வெட்ட வெளிக்கு தான். ஒரு அறைக்குள்ள வீடுகளுக்குள்ள அதுக்கு இது பொருந்தாது. அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதுதானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்கு கிப்லாவுடைய திசைக்கு உரிய கடமையாக கட்டளையாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதை பேருனா போதுமானது. அதை தாண்டி நாம பேன்றங்கிற பேர்ல மார்க்கத்தில் எல்லை மீறுகிற அதிகாரம் நமக்கு இல்லை. எனவே கிப்லா திசையை நோக்கி கால்களை நீட்டுவது மார்க்கத்தில் தடை இல்லை. அப்படி நீட்டுவதனால் கிப்லாவுடைய கண்ணியத்தை குறைத்து விட்டதாகவும் நாம கருத வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நம் மீது வைக்கப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு, உங்களால நம்ம சமூகத்துடைய அமைதி குலைந்து விட்டது. நீங்க எங்கெல்லாம் வர்றீங்களோ அங்கெல்லாம் பிரச்சனையா இருக்குது, அடிதடி ஏற்படுகிறது, ஜனாதாக்கள் அடக்கம் செய்யறதுல சிக்கல் உண்டாகிறது, பள்ளிவாசல்ல தொழுகை நடத்துறதுல சிக்கல் உண்டாகிறது, அப்ப சமூகத்துடைய அமைதியை நீங்க குலைச்சிட்டீங்க அப்படின்னு நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்யறாங்க. பல இடங்கள்ல நமக்கும் மாற்றுக் கொள்கையுடையவர்களுக்கும் இடையில பிரச்சனை இருக்குங்கிறத நான் மறுக்கல. பல ஜனாதாக்களை அடக்கம் பண்றதுல நாள் கணக்கில் காத்து கிடக்க வேண்டிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, அதையும் மறுக்கல. பல்வேறு பள்ளிவாசல்கள்ல துளைச்சல்கிற நேரத்துல சிக்கல் ஏற்பட்டு அடிதடி ஏற்பட்டு காவல் நிலையம் வரைக்கும் பிரச்சனை முற்றி போயிருக்கிறது, அதையும் நாம மறுக்கல. ஆனா இங்கே இந்த பிரச்சனைக்கும் அமைதி குலைந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதற்கும் காரணம் யார்? நாங்கள் காரணம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? நாங்க என்ன செஞ்சோம்? அமைதியை குலைப்பதற்கு நாங்கள் என்ன செய்தோம்? எங்களுடைய பிரச்சாரம் என்ன? நாங்கள் செய்கிற காரியம் என்ன? மார்க்க ரீதியாக மறுமையில் வெற்றி தரும் என்று சொல்லி ஒரு விஷயத்தை செய்வதாக கடைபிடிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ அதை நமக்கு காட்டி தந்திருக்க வேண்டும். அவங்க என்ன சொன்னாங்களோ சொன்னதை சொன்ன அடிப்படையில் செய்யணும். அதுல எந்த கூடுதலோ குறைவோ செய்கிற அதிகாரம் நமக்கு வழங்கப்படவில்லை. எனவே நாங்கள் நபிகள் நாயகன் எப்படி தொழுதார்களோ அப்படித்தான் தொழுவோம். அவர்கள் எப்படி நோன்பு இருந்தார்களோ அப்படித்தான் நாங்கள் நோன்பு இருப்போம். அவர்கள் எப்படி இறந்தவர்களை அடக்கம் செய்தார்களோ அப்படித்தான் நாங்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்வோம். இப்படி நாங்கள் சொல்லுகிறோம். இதை சொன்னோம்ல, இதை சொன்ன உடனே அப்படியா நீ அப்படி செய்யறதா செஞ்சுட்டு போ, நாங்க எங்க முன்னோர்கள் அதைத்தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சா உங்க வழியில நீங்க போங்க, எங்க வழியில நாங்க போறோம். பிரச்சனை எங்க ஆரம்பமாகிறது? நாங்கள் நபிகள் நாயகத்தை தான் பின்பற்றுவோம் சொன்ன உடனே பின்பற்ற கூடாதுன்னு எங்களை அடிக்கிறது யாரு? நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க. உங்களை வந்து நாங்க அடிச்சோமா? பள்ளிவாசல்ல பாத்தியா சூரா ஓதி முடிஞ்ச உடனே ஆமீன் சொல்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை. அது மாதிரி நாங்க ஆமீன் சொல்றோம்னு நாங்க சொன்னோம். நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொல்லாதீங்க உங்க வாயை வந்து பிடிச்சமா? நாங்க அத்தையா திருப்பல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல்களை அசைச்சு தொழுதாங்க, அது மாதிரி நாங்களும் அசைச்சு தொழுவோம் இப்படி சொன்னோம். நீங்களும் ரசூலுல்லாஹ்வை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க விரலை அசைச்சு தொழுவுங்கன்னு சொன்னோம். நாங்க சொல்றது பிடிச்சிருந்தா சரின்னு நீங்க நம்புனா விரலை அசைச்சு தொழுவுங்க, நம்பலாட்டி உங்களை ஏத்துக்க முடியாதுப்பா, நான் எங்க அப்பம் பாட்டம் காட்டி தந்த அடிப்படையில தான் நாங்க செய்வோம்னு செய்யுங்க. அதை விட்டு இப்படி என்ன பண்றீங்க? நீ எப்படி எங்க இடத்துல சொல்ல போச்சுன்னு அடிக்க பாயிரிய, பள்ளிவாசலை விட்டு வெளியே தள்ளுறீங்க, ஹவுஸ்ல தூக்கி போடுறீங்க, கூட்டமா சேர்ந்துக்கிட்டு கேட்டை இழுத்து மூடி நெய்ய புடைக்கிறதுக்கு முயற்சி இருக்கிறீங்க. இந்த வேலைகளை செய்யறதுனால அமைதி குலைஞ்சிச்சா? நாங்கள் பேசியதனால் மார்க்கத்தை சொன்னதனால் அமைதி குலைந்துதான்.
நாங்க மார்க்கத்தில் இது இருக்குன்னு சொன்ன அவ்வளவுதானே. இதை சொல்வது மார்க்கத்தில் குற்றமா? கருத்தை எடுத்து கருத்தாக முன்வைப்பதனால் அமைதி குலையுமா? எப்பொழுது அமைதி குலைகிறது? அந்த கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாமல் அடிதடியால் எதிர்கொள்வது, ஊர் விளக்கத்தால் எதிர்கொள்வது, காவல்துறையில் புகார் செய்து எதிர்கொள்வது, அப்படின்ற நிலைக்கு நீங்க வரும்போது அப்பதான் சமூகத்தில் பிரச்சனை வருது. ஒருத்தர் இறந்துட்டாரு, அவருடைய மகன் என்னுடைய தந்தைக்காக நான் தான் தொழுகை நடத்துவேன், மார்க்க அப்படிதான் சொல்லுகிறது, அதனால அந்த ரைட்ஸ் எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறாரு. கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அவருடைய தந்தை, அவருக்கு தான் ரைட்ஸ் இருக்கிறது, அதை நான் விட மாட்டேன், எங்க ஒரு அதிர்த்து தான் தொலை வைப்பாரு, பாத்தியாவை தொலை வைப்பாரு அப்படின்னு அதுக்கு மல்லுக்கு நிக்கிறதும், சந்தூக்கு தரமாட்டேன்னு சொல்வதும், ஜனாதா கபரிஸ்தான பூட்டி வைக்கிறதும், இந்த வேலைகளை செய்யறது நீங்களா நாங்களா? நீங்க இந்த மாதிரி அடக்கிற நேரத்தில் நாங்க போய் அடக்க விட நாங்க பூட்டு போட்டோமா? நாங்க உங்களை அடிக்க ஓடி வந்தோமா? நாங்க ஒண்ணும் செய்யலையே. இப்படி இது மார்க்கத்தில் உள்ளதுன்னு சொல்றோம். விரும்பினா கடைபிடிங்க, நீங்க கடைபிடிச்சாலும் சரி கடைபிடிக்காட்டியும் சரி, நாங்க அல்லாஹ் சொன்னதை கடைபிடிப்போம்னு சொன்னோம். இதுல பிரச்சனையை துவக்கியது நீங்களா நாங்களா? பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சது நீங்க, சண்டைக்கு இழுத்தது நீங்க, அடிச்சது நீங்க, ஊர் விளக்குறது நீங்க. இதை ஏதாவது நாங்க செஞ்சோமா? உங்களை ஊர் விளக்கம் பண்ணிட்டு நாங்க தீர்மானம் போட்டோமா? உங்களை எங்களுடைய பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு நாங்க எங்க பள்ளிவாசல் போர்டு போட்டு வச்சோமா? நம்முடைய முன்னோர்கள் எல்லாரும் சேர்ந்து கட்டி வச்ச பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசலுக்குள்ள இன்னார் வராத, இப்படி தொழுகிறோம் வராது, அப்படி தொழுகிறோம் வராது, நாங்க எங்களுடைய பள்ளிவாசல் நாங்க சொன்னோமா? எங்களுடைய நிர்வாகத்தின் அது இருக்கத்தானே செய்கிறது. அப்ப அமைதி குலைகிறது என்றால் யாரால் குலைகிறது? உங்களால் குலைகிறது. எங்களால அமைதிக்கு எந்த பங்கமும் ஏற்படல. நாங்க பேசாம வந்தோமா சொன்னோமா எங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கிறோம். விரும்புறவங்க கேட்கறாங்க, விரும்புறவங்க கேட்காம இருக்கிறாங்க. அது அவங்களுடைய இஷ்டம். லக்கும் தீனுக்கும் வழியது, உங்கள் வழி உங்களுக்கு, என் வழி எனக்கு, நாங்க போய்கிட்டே இருக்கோம். சொல்றது மட்டும் எங்க கடமை. அல்லாஹ் சொல்ல சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல சொன்னாங்க, அதை நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இதனால் அமைதி குலையல. அதற்கு நீங்கள் ஆற்றுகிற எதிர்வினை என்ற பெயரில் அமைதியை குலைக்கிற, சட்டம் ஒழுங்கை கெடுக்கிற வேலைகளில் ஈடுபட்டது நீங்கள் தான். நீங்கள் அந்த வேலையை செய்துவிட்டு எங்கள் மீது பழி போடுவது அநியாயமான குற்றம்.